நிறைய சந்தேகம். அண்ணாமலை சார், புது கட்சி, இந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருக்குது எங்களுக்கு. நீங்கள் தான் தீர்க்கணும். கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்கிறோம். உங்களை மாதிரி இருக்கிறவங்க கேள்வி கேட்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ன காரணம்னா, தமிழ் ஊடகங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்களப் பணியாளர்கள் போன்று செயல்பட்டு இன்றைக்கி திமுகவிற்கு கொத்தடிமை ஏவல் வேலை செய்யக்கூடிய ஒரு ஊடக அடியாட்களாக மாறிவிட்ட காரணத்தால் மக்களுக்கு யூடியூப்பு, சோஷியல் மீடியா மூலமாக தான் இது பண்ணோம். என்னென்ன கேள்விகள் இருக்கோ தாராளமாக முன்வைங்க. என்னுடைய சக்திக்கு உட்பட்டு, என்னுடைய தகுதிக்கு உட்பட்டு, என்னுடைய பொறுப்புக்கு உட்பட்டு எதுக்கெல்லாம் கிளாரிஃபை பண்ணணும் தாராளமாக சொல்கிறேன். அண்ணாமலை இப்போது புது கட்சி அப்படின்ற மாதிரி பரபரப்பாக சோசியல் மீடியா இருக்குது. சோஷியல் மீடியாவில் யார் எழுதுகிறாங்க? பிஜேபி சேர்ந்தவங்க எழுதுகிறாங்களா? ஈவேராவை திட்டி எழுதுகிறாங்க. ஈவேராவை திட்டி எழுதுறது ஈவேராவிற்கு நேர் எதிர் சித்தாந்தம் உள்ள நாம் தமிழர் கட்சியோ அல்லது ஆர்எஸ்எஸ் பரிவார்களை சார்ந்தவர்களோ அல்லது நடுநிலைவாதிகளோ அல்லது இந்த மண்ணின் மீது மாறாத பற்றும் பாசமும் ஆசையும் கொண்டவர்களோ ஈவேராவை திட்டி எழுதுகிறாங்க. அது புரிஞ்சுக்க முடியுது. திமுக காரன் அதை திட்டி எழுத போகிறதில்ல. திமுக காரனுக்கு என்றைக்குமே நல்லது ஆகாது. நல்லது நடந்தால் அதை முதல்ல கெடுக்கிற வேலையை செய்கிறது தான் திமுக காரனோட வேலையாக இருக்கும். எங்கேயாவது ஒரு கோவில் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அவங்க உடனே இந்து அறநிலைத்துறை பாய்ந்து போய் அதை அவங்களுடைய HRNCக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற அளவில் வம்படியாக செய்யக்கூடிய வேலைகளை, நல்லதை கெடுக்கும் வேலையை செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ நீங்களே சொல்கிறீங்க யார் எழுதுகிறாங்கன்னு கேட்டபோது அதுக்கு உங்களால் அதுக்கு நேரடியாக பதில் சொல்ல முடியல. காரணம் என்னென்னா, திமுக காரங்களும் சரி இன்ன பிறர்களும் சரி இங்கே குழப்பம் விளைவிக்க வேண்டும் என்ற ஒற்றை கருத்தில் செயல்படுகின்றார்கள். நீங்கள் அடுத்த கேள்வியை நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நானே உங்கள்கிட்ட பதில சொல்கிறேன். அண்ணாமலை அவர்களே இந்த திமுகவின் ஊடக அடியாட்கள் போய் கேள்வி கேட்குறாங்க. அவங்கள ஊடக அடியாள்னு தான் சொல்ல முடியும். நான் அவங்கள பத்திரிகையாளர்லாம் நான் சொல்ல விரும்புறதில்லை. வாய் வியாபாரிகள், ஊடக அடியாட்கள் போய் அண்ணாமலைகிட்ட கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களாமே அப்படின்னா, நான் இரிட்டேட் ஆகி அவர் பதில் சொல்லிட்டு போகிறார். ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ என்னை பார்த்து யாராவது உனக்கு எப்போ 2வது குழந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா, பெற்றுக்கும் போது சொல்கிறேன்னாங்க சொல்ல முடியும். அதுக்காக நான் பெற்றுக்க மாட்டேன், இல்லை இருக்கவே இருக்காது அதெல்லாம் சொல்ல முடியாது. அண்ணாமலை அதை சொன்ன உடனே மீடியாக்காரன் என்ன சொல்கிறான், அவர் எப்பயோ ஆரம்பிக்க போகிறாரு, அதுக்காக நம்ம இப்போலேருந்து உஷாராக நம்ம அவரை கேள்வி கேட்டு மறைக்கணும், பிஜேபிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தணும். அதிமுக அதாவதுங்க, திமுக என்கின்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அது அரசியல் கட்சி கிடையாது, தனியார் நிறுவனம். தனியார் நிறுவனத்துக்கு கூட ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கும். அங்கே சூப்பர் அன்யூவேஷன் இருக்கும், 58 வயசு 60 வயசில் ரிட்டையர்மெண்ட்டு அதெல்லாம் இருக்கும். திமுகங்கிறது ஒரு கொத்தடிமை கூட்டத்துக்கு இது தலைவர் சீனியர் தத்தி, அது துணைத் தலைவர் வருங்கால பட்டத்து இளவரசராக காத்து கொண்டிருப்பவர் ஜூனியர் தத்தி. அது அடிமைகளால் அடிமைகளுக்காக நடத்தப்படக்கூடிய கட்சி. அது அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு நாம் ஊழலுக்கு உற்சவம் நடத்தணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய கட்சி. ஊரை அடித்து ஒலையில் போட்டு வாழணுங்கிறதுக்காக இருக்கிற கட்சி. பிஜேபி கூட்டணியை அவங்க எப்படியாவது வீக்கன் பண்ணணுங்கிறதுக்காக பல்வேறு சூதுகளில் சூழ்ச்சிகளில் ஈடுபடுறாங்க. அதிமுக பாஜக கூட்டணியை இது வீக்கன் பண்ணணுங்கிறதா அவங்களுடைய முழு நேர தொழிலாகவே இருக்காங்க. அதனால் இது நான் ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. திமுகவோட செயல்பாடை கூட என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு அரசியல் கட்சியாக அவங்க ஒரு அடிமை கூட்டத்தை வளர்த்துருந்தாலும், அவங்க ஒரு ஜனநாயகமே அற்றுப்போன ஒரு கட்சியாக இருந்தால் கூட அங்கே நீங்கள் அது முகலாய பேரரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்கல. பாபர் மகன் ஹுமாயூன், ஹுமாயூன் மகன் அக்பர் மகன் ஷாஜகான், ஷாஜகான் மகன் ஜஹாங்கீர் மகன் அவுரங்கசீப். இங்கே பாருங்கள், கருணாநிதி மகன் ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின். இப்போ அடுத்தது பட்டத்து இளவரசராக தயார் பண்ணி கொடுத்துட்டாங்க. முகலாய பேரரசுக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இந்த முகலாய பேரரசு எப்படி இந்திய நாட்டில் வாழ்ந்த இந்துக்களை கசக்கி பிழிந்ததோ, ஜிசியா வரி போட்டு இந்துக்களை கொடுமைப்படுத்தியதோ, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான்
நீங்கள் மாலை அமாவாசைக்கு நீ திதி கொடுக்காத தர்ப்பணம் கொடுக்காதேன்னு பல்வேறு இடங்களில் பிரச்சனை பண்ணுறாங்க. நான் இருக்கக்கூடிய மேற்கு மாம்பலம் பகுதிக்கு கவுன்சிலராக இருக்கக்கூடியவங்க உமானந்தன் அவர்கள் ஒரு துர்கை சிலையை ஒரு தனியார் ஃப்ளாட் காம்பவுண்டில் உள்ளே வச்சு பூஜை பண்ணி அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த 10 நாள் வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறாங்க, போலீஸ்காரங்க பாஞ்சு வந்து R3 அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பாவம் அந்த இன்ஸ்பெக்டரும் ஏசியும் நாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுடைய கட்டளை மேலதிகாரிகள் கட்டளை திமுகவோட தூண்டுதல், அதுக்காக அவங்க வந்து பாஞ்சு வந்து அந்த துர்கை சிலையை கேப்சர் பண்ணணும்னு பார்க்குறாங்க. இது வந்து இந்துக்களுக்கு. நீங்கள் பப்ளிக் பார்க்கில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தலாம், பொது வீதியில் தொழுகை நடத்தலாம், உஸ்மான் ரோட்டில் தொழுகை நடத்தலாம், அதை நாங்கள் கேட்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திருச்சபை சின்னமலையில் இருக்கக்கூடிய திருச்சபையில் காரை ரோட்டில் நடத்தலாம், கும்பலாக டிராஃபிக் இஷ்யூவை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். காரணம் அது வேடிக்கை பார்க்கும், என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அது திருச்சபை முன்னேற்ற கழகம், திருச்சபைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த திமுக திருச்சபை முன்னேற்ற கழகம். அதனால இப்படி ஒரு இருக்கக்கூடிய கட்சி அவங்க வந்து தன்னுடைய பவரை தக்க வைக்கணுங்கிறதுக்காக அவங்க ஏதாவது சூதுவாதம் செய்யறதோ. அவங்களே இந்துக்கள் தானே திமுகவில் வந்து, அதாவதுங்க அவங்க வீட்டில் இந்துக்கள் அவங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் உதயநிதி ஸ்டாலினும் துர்கா அம்மாவுக்கு ஏன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அதை செஞ்சுருக்கலாம் அவங்க, அதுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திமுக பிஜேபி கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்த முயற்சி செய்கிறதோ பிரச்சனைகளை ஏற்படுத்த பார்க்குறதோ என்னால் அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இந்த மீடியாங்கிற பேரில் இந்த பயலுவ அலையிறானுங்க பார்த்தீங்களா, புரோக்கரை விட கேவலமாக இந்த பயலுவ அலையிறானுங்க பார்த்தீங்களா. இல்லை இதில் ஒரு சின்ன கருத்து என்னன்னா, எங்களை மாதிரி ஆட்கள் வந்து முதலாளிங்க சொல்கிறத கேட்டு தானே ஆகணும். இல்லைங்க, இப்போ நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன், நான் சேனல் பேரை சொல்லியே சொல்கிறேன். நியூஸ் 18 யாரோடது? நியூஸ் 18க்கு ஓனர் அம்பானி. இங்கே வந்து அம்பானி ஒழிக அதானி ஒழிகன்னு கூவுவானுங்க. அதுவும் இந்த நெறியாளர்களும் சரி, அந்த டிவியில் போய் பேச போகிற பயல்களும் சரி, அம்பானியை மோடி வளர்த்துட்டார் அப்படின்னு சொல்லி கூவிக்கிட்டு அம்பானி டிவியில் தான் வேலை பார்க்குறான் இந்த நெறியாளர்கள்லாம். இந்த அம்பானி டிவியில் இருக்கக்கூடிய கார்த்திகை செல்வன் அண்ணாமலையை கேள்வி கேட்கும்போது, நீங்கள் ஹிரோஷிமா நாகசாகில போட்ட அணுகுண்டு ஆட்டம்பாம் என்ன வகை, அந்த ஆட்டம்பாமை தயாரித்தது யாரு, அதன் அணுக்கூறுகளை எழுது அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் அண்ணாமலைகிட்ட கேட்பான். ரொம்ப புத்திசாலி. ஆனா ஸ்டாலின் போய் கேட்கும்போது, சார் நீங்க அப்பா செல்லமா அம்மா செல்லமா சார், உங்களுக்கு சைவம் பிடிக்குமா அசைவம் பிடிக்குமா சார், உங்களுக்கு வெள்ளை கலர் பிடிக்குமா, நீங்க வெள்ளை கலர் ஜட்டி போடுவீங்களா கருப்பு கலர் ஜட்டி போடுவீங்களா சார், இந்த மாதிரி கேள்வி கேட்கிறான் அந்த பையன். இல்ல ஆனா இதுல நான் ஒன்னும் புரிஞ்சுக்கிறேன், நீங்க என்ன சொல்ல வரீங்கிறத நான் தடுத்துட்டேன். நான் சொல்றேன், அண்ணாமலை அறிவாளி அதனால அதை கேட்கிறாங்க, ஸ்டாலின் ஒரு தத்தி அதனால அதான நீங்க சொல்ல வரீங்க, அதனால இப்படி இருக்கலாங்கிறதா என்னுடைய கருத்து. உங்க கருத்தை நான் தெரிவிக்கிறேன், அவ்வளவுதான். ஆமா சார். ஸோ நீங்க எங்களை வந்து குறை சொல்லாதீங்க. நாங்க வந்து ஊர் எப்படி போதோ உலகம் எப்படி போதோ அப்படின்னா பணம் எங்க வருதோ அதுதான் பணமே பிரதானம். எண்தான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படிம்பாங்க சார். இங்க வந்து பணமே பிரதானம். இந்த பயலுக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும் அவங்க. சார் நான் இன்னொன்னும் சொல்றேன் சார், நீங்க வந்து மறுதளிச்சு பேசலாம், நீங்க பல்வேறு சேனல்களில் பல்வேறு நபர்களை உருவாக்கினவங்க, நீங்க வந்து ஒரு இதில் வந்து ஒரு முன்னோடி. ஆனால் முன்னேறு போன வழியில் தான் பின்னேறு போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஊடகத்தில் அப்படி கிடையாது. இவங்க வந்து போர்டை மாட்டிட்டு விலை போன கும்பல் இந்த மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம்னு ஒன்றை வச்சுக்கிட்டு அது திமுகவோட அஜெண்டாவை செயல்படுத்துவதற்காகவும் இந்த பாரத நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய கும்பலாகத்தான் இவர்கள் திகழ்கின்றார்கள். அதனால நீங்கள் அதை நியாயப்படுத்தாதீங்க. உங்களுடைய சங்கடம் எனக்கு புரியுது. உங்களை இதுக்கு மேலே நான் மீடியாவை திட்டி தர்ம சங்கடத்தில் ஆழ்த்த விரும்பலை. ஆனால் நான் சொன்னதெல்லாம் நிஜம். யாராவது வருத்தப்பட்டாங்கன்னு வச்சுங்க, மீடியாவெல்லாம் இப்படி பேசலாமான்னு, இதுக்கு மேலேயும் பேசுவேன். ஏன்னா கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவர்களுக்கு இங்கே வந்து திமுக கூட பரவாயில்ல, திமுக கூட நம்ம மன்னிச்சிடலாம். ஆனால் இந்த மீடியாங்கிற பேரில் இருக்கிற இந்த சில்லறப்பையில் இருக்கானுங்க பார்த்தீங்களா, அவனுடைய கொடூர முகம் தோலுரிக்கப்பட வேண்டும். ஆக இப்போ வந்து அண்ணாமலைஜி வந்து கட்சி ஆரம்பிக்கலன்றதான் உங்களுடைய கருத்து சார். நான் என்ன, நீங்கள் நாளைக்கு நீங்கள் நேபாள் மகாராஜாவை ஆக போகிறீங்களா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நேபாள் மகாராஜா ஆக போகிறதுக்கு நான் எதுக்கு கேள்வி கேட்பானே? அவரும் ஆரம்பிக்க போகிறதில்ல, திமுகவுடைய தூண்டுதல் இது. திமுக இந்த மாதிரி நடத்துகிறாங்க. இப்போ நேபாள்லேயோ பிரச்சனை வந்து ஒரு அம்மா ஜட்ஜாக இருந்தவங்க தான் பிரதமர் ஆகியிருக்காங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் பிரதமராக போகிறீங்களா?
நீங்க நேபாள் பிரதமர் ஆறீங்கன்னா அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறார் சார். சரி, அப்ப டிடிவி சார் கூட என்ன பேச்சு? நான் என்ன கேட்குறேன், அண்ணாமலை இன்னைக்கு ஏன் லங்கோடு கட்டியிருக்கார், அண்ணாமலை ஏன் ஷார்ட்ஸ் போட்டிருக்கார், இப்படி அண்ணாமலையோட இடுப்புக்கு கீழவே பிஜேபியோட இடுப்புக்கு கீழவே ஆராய்ச்சி பண்ற இந்த மீடியா கொஞ்சம் கண்ணை திருப்பி, ஜோதிமணின்னு ஒரு அம்மா இருக்காங்க, பயந்துராதீங்க நான் சொல்ல வர இதே வேற, கருத்தே வேற. அந்த அம்மா வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தோலை உரிச்சு எழுதியிருக்காங்க. நீ கூட்டணி தர்மத்தில் இருக்கியா, நீ ஒரு முன்னாள் அமைச்சரா, நீ ஒரு மாவட்ட செயலரா, உனக்கு யோகிதை இருக்கா, அறிவு இருக்கா அப்படின்லாம் அந்த அம்மா திட்டி எழுதியிருக்காங்க. அந்த அம்மா திட்டுறதுக்கு அந்த அம்மா கட்சிக்கு சேர்ந்தவங்கள திட்டுவாங்களே சார். அது வந்து அது காங்கிரஸ் கம்பெனி சார். அது வந்து இத்தாலி காங்கிரஸ். நம்ம வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் நீங்கள் ஜனநாயகத்தை எதிர்பார்க்கலாம். மன்மோகன் சிங்க்கு முன்னாடி வரைக்கும் கூட நீங்கள் அந்த காங்கிரஸ் கட்சிக்கு இந்த அம்மா இத்தாலி சோனியா எப்படி தலைவராக வந்தாங்கங்கிறது உங்களுக்கே தெரியும். சீதாராம் கேசரி ஒன்றுக்கு போகிறதுக்கு பாத்ரூம் போனார். அவர் ஏஞ்சி போகும்போது குடுகுடுன்னு இந்த அம்மா வந்து அந்த சீட்டில் உட்காந்து தலைவரானவங்க. அந்த கட்சி அப்படிதான் சார் இருக்கும். அது இன்னொரு கம்பெனி சார். இது கருணாநிதி குடும்ப கம்பெனி, அது இந்திரா காந்தி குடும்ப கம்பெனி, அவ்வளவுதான். காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட மகளிர் அணி தலைவியை யாரோ ஒருத்தர் கட்சி மாதிரி முதல்ல திமுகவோட கரத்தை வலுப்படுத்துறதுக்காக திமுகவில் சேர்ந்துட்டாங்கன்னு செந்தில் பாலாஜி ஒரு சோசியல் மீடியாவில் பதிவு போடுறார். அந்த பதிவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜோதிமணி என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு நல்ல மனுஷனுக்காக, இதெல்லாம் கூட்டணிக்கு இது பண்ணுறிய, நான் இதை வந்து எங்கள் தலைவர் அந்த முன்னாள் ரவுடி ஷீட்டர் செல்வ பெருந்தகை, என்ன பெருந்தகை, பணம் வந்தா பவுஷு வந்துருமா? பணம் நேர்மையா உழைச்சி வந்தா பவுஷு வரும் சார், திருடி வந்தா வருமா? நீங்க சொல்லுங்க. ரிசர்வ் பேங்க்ல ஒரு சாதாரண சப்ஸ்டாஃபா இருந்த ஆளு ஒரு கொலை கேஸ்ல ஆடிட்டர் கொலை கேஸ்ல பாண்டியன் கொலை கேஸ்ல உள்ள போன நபர், அப்போ எல்லா தகுதியும் இருக்கு சார். அப்படின்னா அந்த தகுதி நீங்க சொன்னீங்கன்னா அந்த தகுதி வந்து இப்ப அது திராவிட சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கான தகுதி, அந்த தகுதி வந்து தேசிய கட்சியில் இருக்கிற பிஜேபிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது சார். கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட், அவங்க ஜோதிமணி வந்து என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இதெல்லாம் கூட்டணிக்காக எங்க தலைவரை விட்டு நான் ஸ்டாலின்கிட்ட பேச சொல்லுவேன். அதெல்லாம் அந்த அம்மா பாருங்க, சூரியன் மேற்கில் உதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா ஒரு நான் அவங்க ரொம்ப மெச்சூர்டா இருப்பாங்க, கொஞ்சம் புத்தாலியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா, அவங்க மோடியை திட்டும் போதே அந்த அம்மாவுக்கு அறிவு இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சிட்டு இருந்தோம். நான் அதுகிட்ட போய் அதை எதிர்பார்த்தது ஏன் தப்பு தானே. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்லுது, நான் போய் எங்கள் தலைவர் அவர் கேட்டுருவாரா, செல்வம் போய் கேட்டுருவாரா ஸ்டாலின்ட்ட, இல்லைங்க கூட்டணியில் இருக்கும்போதே எப்படிங்க நீங்கள் எங்கள் ஆளை ஒருத்தருக்கு இது பண்ணீங்கன்னு சொல்லி பார்க்கட்டும். இப்போ 8 எம்எல்ஏ இருக்காங்களா 10 எம்எல்ஏ இருக்காங்களா, அது நான் அப்படியே செங்குத்தா பொழந்து இந்திய தேசிய காங்கிரஸ் திமுக பிரிவுன்னு சொல்லி அதை அறிவிக்கிறோம். இப்போ அஃபிஷியலாக எல்லா எம்எல்ஏக்களும் இந்திய தேசிய காங்கிரஸ் கழக பிரிவுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க ஏதாவது முரண்டு பிடிச்சாங்கன்னு வச்சுங்க, ரெண்டா பொழந்து அந்த கட்சியில் ஒரு பி டீம் உருவாக்கி அதை வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் திமுக பிரிவுன்னு ஸ்டாலினே பண்ணுவார் சார். இந்திய தேசிய கழக காங்கிரஸ் அந்த மாதிரி கொண்டு போயிடுவார். அதனால அங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் விட்டுருவாங்க சார். திருமாவளவன் நாங்கள் இரட்டை இலக்கத்தில் சீட்டு கேட்போம்னு சொன்னவர் இப்போ மௌனசாமியார் ஆகிட்டார். கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய சண்முகம் இருக்கார் பாருங்க, கம்யூனிஸ்டோட மாநில செயலாளர், அவர் சொல்கிறாரு 500 இதில் வந்து நாங்கள் 95% நிறைவேற்றிட்டோன்றாங்க, எனக்கு ஒரு நாள் உட்காந்து என்னோட பேச சொல்லுங்க, அவங்க எத்தனை இதை நிறைவேற்றலைங்கிறத பித்தலாட்டத்தை திமுகவோட இதே வார்த்தையை சொல்கிறாரு, திமுகவோட பித்தலாட்டத்தை பொய்ய நான் அரங்கேற்றேன்னு சொல்கிறாரு. இதை மீடியா கண்டுக்கிறது இல்லை. திருமாவளவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசுறது இல்லை. காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஆள் பிடிக்கிற திமுக காங்கிரஸ்காரங்க ஏற்றுறாங்க, அதை பற்றி பேசுறது இல்லை. காங்கிரஸில் ஒரு குரூப் வந்து திமுகவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கறது தப்புங்கிறத ஊதி பெருசாக்குற வேலையை பார்க்கறது இல்லை. மாறாக பிஜேபிக்கு பின்னாடி வந்து அவங்க அந்த கேஸ் வெங்காய ஸ்மெல்லா, பூண்டு ஸ்மெல்லா, நான்வெஜ் ஸ்மெல்லா இப்படின்னு பார்க்குற அளவில் தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இது இருக்குது சார். இது வந்து உண்மையிலேயே இந்த தமிழ் சமுதாயத்தை சீரழிக்கும் வேலையைத்தான் இவர்கள் தங்களுடைய வசதிக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.